Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். ஜம்மு காஷ்மீர்ல தற்போது தீவிரவாத தாக்குதல் எல்லாம் கிடையாது, சுத்தமா கிடையாது. அதனால சுற்றுலா பயணிகள் எல்லாம் போயிட்டு வராங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றிய அரசு சொன்னது. இப்ப நேற்று நடந்த சம்பவம், அந்த சம்பவத்திலேருந்து இன்னும் யாரும் மீண்டு வரல. அந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறாங்க எல்லோரும். தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்கிறாரு இது ஒரு காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சரும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். வெளிநாடு சென்றிருக்கிற பிரதமர் மோடி அவசரமாக நாடு திரும்புகிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சம்பவ இடத்துக்கு விரைந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்லாம் ஆய்வு செய்கிறார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். இந்த சம்பவங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சர்வதேச அளவில் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்ற பிரச்சனை தான் காஷ்மீர் பிரச்சனை. அநேகமாக டூரிஸ்டுகளை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடிய பெரும்பகுதியான மக்கள் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறாங்க என்பதை கணக்கில் கொண்டு ஜம்மு காஷ்மீர் அரசியலை உலக நாடுகள் பூரா ஒரு சரியான திசை வழிக்கு கொண்டு போக வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய சூழல்ல நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயத்த போட்டிருக்கு. யாருக்கு போட்டிருக்குன்னு சொன்னா ஆட்சியாளர்களுக்கு போட்டிருக்கு. ஆங்கில காட்சி ஊடகங்கள் பூரா இன்று காலை முதல் அலறுகின்றன. அந்த வார்த்தை தான் சரியா இருக்க முடியும். எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னா, ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருக்காரு, துபாயில பிரதமர் இருக்காரு, அமித்ஷா கேள்விப்பட்ட உடனே இந்த இடத்துக்கு போறாரு. இந்த 3 காட்சிகளை நீங்க கணக்கில் வைக்கும் போது காட்சி ஊடகங்களினுடைய மிகப்பெரிய கதறலுக்கு பின்புதான் எதிர்கட்சி தலைவரும் உடனடியாக ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்புறாரு. அநேகமா விமான நிலையத்திலேயே வெளியுறவுத்துறை அமைச்சரை வச்சு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை வைத்து நம்முடைய பிரதமர் டிஸ்கஷன் நடத்துறாரு. நீங்க கேள்வியில சரியா சொன்னது மாதிரி இதுவரைக்கும் தாக்கப்பட்ட தாக்குதல்களினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல்களில் யார் மேல மிஸ்டேக் என்பதை சாதாரணமான ஒரு அரசியல் வாதி கண்டுபிடிப்பதற்கும் சாதாரண பப்ளிக் அதன் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் சரியா உங்களுக்கு சில விவரங்கள் தேவை. அநேகமா அப்பப்ப நம்ம பார்க்கிற விஷயம், ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கி சூடு, காவலர்கள் சாவு அல்லது தீவிரவாதி சாவு, இப்படிதான் நம்ம செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். அந்த புல்வானா தாக்குதல், பாதுகாப்பு வீரர்கள் 40 பேர் மறைவு, அது படுகொலை மறைவு அப்படின்னு 2 விஷயத்தை நீங்க கணக்கில் வச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு மேஜர் அட்டாக் நேற்று நடந்திருக்கிறது தான். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறவங்க 24 பேர், சீரியஸா அதுல இருக்கிறவங்க 13 பேர், 24ல 13 பேர். ரொம்ப மோசமா இறந்தது யாருன்னு சொன்னா, அந்த பகுதியிலேயே ராணுவத்துல வேலை செஞ்சு 2 நாளைக்கு முன்னால கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு வந்த ஒரு ஆர்மி வீரர் இறந்திருக்காரு. சுற்றுலா பயணிகளை சாக்குதல் என்பது இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவுல நடக்காத ஒரு சூழல்ல இது எப்படி நடந்தது அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய அரசியல் அனாலிசிஸ்ட் சொல்றாங்க. என்னன்னா, ஜம்மு காஷ்மீரினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தன்மை மீது மிகப்பெரிய நம்பிக்கை யாருக்கும் வரல. நீங்க உதாரணத்துக்கு எந்த வழியில ஆர்மி போறாங்க என்பதை தீவிரவாதிகளுக்கு சொல்லக்கூடிய ஏஜென்சிகள் மீது கட்டுப்பாடு ராணுவத்திற்கு இல்லை. ஏங்க இல்ல அப்படின்னு ராணுவ அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது ராணுவ அதிகாரிகளே காலையில ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, 4 ஆண்டு காலமாக ஓய்வு பெற்ற ஆட்கள் மீது எந்த விதமான ஆட்களை அதிகமா போடுற வேலையை பார்க்கல. சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு ஒரு சில ஏரியாக்கள் இருக்கு, அந்த ஏரியாக்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆல்ரெடி அரசாங்கத்துக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் டைரக்ஷன்ஸ் இருக்கு.
அதுல சுத்தமா செயல்பாடே கிடையாது, மானிட்டரிங் கிடையாது, செயல்பாடு கிடையாது. இப்படி ஒரு மோசமான சூழலில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது என்பது அந்த தொலைக்காட்சியில் அவங்க பேசும்போது மிகப்பெரிய வருத்தத்திற்கு தான் ஆளும் கட்சி வந்திருக்க வேண்டும். ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது, ஆளும் கட்சி நீங்க எதிர்கட்சி மேல குற்றம் சொல்லாதீங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி மீது குற்றம் சொல்லாதீங்க, இதுல உண்மையா என்ன நடந்தது என்பதை பாருங்கள். அந்த காட்சியை பார்க்கற நம்மளுக்கே கண் கலங்கி போயிருப்போம். என்னன்னா, ஒரு பையன் செத்து கிடக்குறான், உங்களை காப்பாத்துறதுக்கு வந்த ஆர்மியா தீவிரவாதியான்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா நடுக்கத்துல அந்த ஆள்கிட்ட போகாம நிக்குது. அந்த பகுதி வாழ் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை நம்ம இந்த ஆங்கிள் இருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆர்மி ஆட்கள் பாதுகாப்பு தன்மையில் மிகப்பெரிய அளவிற்கு வீக்கா இருக்கிறதுக்கான காரணம் அங்க ஆட்கள் பற்றாக்குறை என்பதை விட அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி போகக்கூடிய ஆர்மிக்கான ஜெனரல்களுடைய எந்த விதமான அந்த கேளிக்கை வேலையும் நிக்கல. அதாவது இந்த ரெஸ்ட் டைம்ல நடக்கிற எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த தேசபக்த உணர்வு இருக்கு பாருங்க, அது சுத்தமாவே அந்த பகுதியில் இல்ல. ஆர்மியில அந்த வேலை மட்டும் என்பது குறைஞ்சு போயிருக்கு. இந்த சூழலில் இது நடந்திருக்கு. இது வரைக்கும் தகவல் என்னன்னா 31 பேர் கிட்டத்தட்ட இறப்புக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இது மோசமான விஷயம், உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த இப்ப தேர்தல் நடந்து அந்த தேர்தல் பக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியாளர்களுக்கும் அந்த ஆர்மிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு முறையை பலப்படுத்த கூடுதல் நடவடிக்கை தேவை என்று நாடாளுமன்றத்தினுடைய டிஃபென்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய குழுக்கள் இருக்குல்ல, அந்த குழுக்கள் மூலமா ப்ரொபோசல் போகுது. அதை கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்மி ஆட்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நான் சொல்றது அந்த சைட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பலகீனங்கள். ஆனா ஒரு 7 அல்லது 8 அரசியல்வாதிகள் மூலமா குறைஞ்ச காசுக்கு ரகசியங்களை விற்பது தொடர்ந்து 2017 இருந்து 21 வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்தது 2015. 2015-16 டிசம்பர் மாசமும் ஜனவரி மாசமும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாக்குதல் நடக்குது ஒரு பகுதியில. 2 தாக்குதல்ல 18 பேர் சாவுறாங்க. இந்த 18 பேர் எப்படி சாவுறாங்கன்னு விசாரணையை பண்ண சொல்றாங்க. இவங்க சைட்ல இருக்கக்கூடிய அவங்க சைட்ல இருக்கக்கூடிய ஆட்களே தகவல் சொல்லாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு இந்த இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் பரிமாறப்படுவதாக கண்டுபிடிக்கிறாங்க. 18 கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப 25 ஆயிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, யார் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்ற விவரமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2016 2017 அந்த அமர்நாத் கோயிலுக்கு போவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை நடத்தி இதுவரைக்கும் அமர்நாத் பகுதிக்கு போகக்கூடிய அந்த பாதுகாப்பு குறைபாடு உள்ள ஏரியாவில இருந்து மாறி வேற லைன்ல போய் அந்த மெயின் கோயிலுக்கு போறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவு தீவிரவாதிகளுக்கு தெரியுது. ஜூலை மாசம் 10ஆம் தேதி 2017 ஒரு தாக்குதல் நடக்குது, 7 பேர் சாவுறான். இது எப்படி அந்த செய்தி அவங்களுக்கு போச்சு, யார் மீது நடவடிக்கை, ஏன் இந்த லேப்சஸ், யாருக்கும் தகவல் தெரியாது. அதே மாதிரி பரபரப்பா பேசப்பட்டு இன்னமும் முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய புல்வாமா தாக்குதல், அவர்களை செலவு பத்தி கவலைப்படாம வான் வழியாய் கொண்டு போயிருக்க வேண்டும் என்ற ஆலோசனை நிராகரிக்கப்பட்டு லேண்டு வழியா அவங்க போகக்கூடிய ரூட்டை மொத்தவங்களுக்கு சொல்லி அந்த புல்வாமா தாக்குதல்ல 41 பேர் இறந்த பின்னணியில இந்த இறந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு பக்கத்துல பாகிஸ்தான் இந்தியா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில 1.8 கிலோமீட்டர் மட்டும்தான் பார்டர் வித்தியாசம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். அந்த 1.8 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயே இருக்கிறது நம்முடைய அண்ணன் அதானிக்கு நாம தாரை வார்த்து கொடுத்த கிட்டத்தட்ட 1000கணக்கான ஏக்கர் நிலம். தனியார் ஒருத்தருக்கு அந்த மாதிரி இடத்துல நிலம் கொடுக்க கூடாது என்று பாதுகாப்பு விதிகள் இருக்கின்ற போது அதையெல்லாம் மீறி அதானிக்கு அந்த இடத்துல 1000 ஏக்கருக்கு மேல கொடுத்து 2 பார்டர்லயும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழியை 41 பேர் வரக்கூடிய அந்த வழியில பாதுகாப்பு குறைபாடு காரணமா ஒரு ராணுவ வீரர்களை நாம பலி கொடுத்தோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டு.
இன்னை வரைக்கும் அதுல பதிலே இல்லை. 2024 ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஏரியாவில் 32 பேர் போறாங்க, 2 வேனு. அந்த 2 வேன்ல இருக்கக்கூடிய ஒரு வேனுக்கு குறி வைத்து தாக்கப்படுகிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா 10 பேர் சாவுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ராணுவ வீரர்களுடைய குறைபாடின் காரணமாகவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ரகசியங்கள் தீவிரவாதிகளுக்கு சொல்லுவதன் காரணமாகவோ அல்லது உள்துறை அமைச்சகத்தின் செயலற்ற தன்மையின் காரணமாகவோ நாம இன்னைக்கு ஒரு 30 பேருக்கு மேல பலி கொடுத்திருக்கிறோம். ஒரு 35 பேருக்கு மேல சீரியஸா இருக்காங்க. இது என்ன ரீசன்? ஜம்மு காஷ்மீர்ல அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை நீங்கள் வாங்க என்று அழைத்த பின்புதான் இவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்க. அப்ப எவ்வளவு பாதுகாப்பு தன்மை உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்? அந்த உத்தரவாதப்படாத அந்த செக்ஷன் யாரு? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? அது உடனடியா வெளியில வரணும் இல்லையா? வராது. இதுதான் ஜம்மு காஷ்மீர்ல குறுகிய அரசியல் காரணத்திற்காக இப்படிப்பட்ட உயிர் பலி என்பது நடக்கிறது. கொஞ்சம் பேர் டிவியில பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, பீகார் தேர்தல் வரும்போது அல்லது உள்நாட்டு அரசியலில் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்போது இப்படி தாக்குதல் வருவது இயல்பு என்று ஒருத்தர் பேசுறார். மனித உயிர்களை ரொம்ப கேவலமா நினைக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் போய்விட்டதே என்ற வருத்தம் ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கின்ற சூழல்ல இந்த உயிரிழப்பு கடைசியா இருக்கணும். பாதுகாப்பு தன்மையை உத்தரவாதப்படுத்த வேண்டியது உள்துறை அமைச்சகத்தினுடைய பொறுப்பு. பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றிருக்க வேண்டிய செயலர்களிடம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு உள்துறை அமைச்சகம் முயற்சிக்க வேண்டும். எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கை வச்சுட்டாங்கன்னு சொன்னா, 16 வருஷமா தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்து கொண்டே இருந்தால் ஜம்மு காஷ்மீர் எப்படி உலகத்தினுடைய பாதுகாப்பு பட்டகமாக இருக்கும் என்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மீண்டும் ஜம்மு காஷ்மீரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தீவிரவாதிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். 4 பேர்ல 2 பேர் இறந்துட்டான். நம்ம சைட்ல கிட்டத்தட்ட 6-7 பேர் இறந்திருக்கிறாங்க. 2 தீவிரவாதியை இன்னும் பிடிக்க வேண்டியிருக்கு. 6-7 பேருடைய உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். நீங்கெல்லாம் சொன்ன அடிப்படையில தான் டூரிஸ்டுகள் வந்தார்கள். அந்த குடும்பத்திற்கு எந்த விதமான பாதுகாப்பு தன்மையை இந்த அரசு கொடுக்க போகிறது? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இந்த பிரச்சனை இருக்குது. இந்திய பாதுகாப்பு மீது நம்பிக்கை இல்லாமல் போவது இந்த பீரியட்ல 3-4 நிகழ்ச்சிகள்ல நடந்திருப்பதனால ஆளுகின்ற அரசு இதில் கூடுதல் அக்கறை செலுத்தி ஒரு பாதுகாப்பு தன்மையை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்? உங்களை நம்பிதானே அவங்க வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்கீங்க. 2வது பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது குற்றச்சாட்டை புறந்தள்ள முடியாதுங்கிறதும் சொல்லிருக்கீங்க. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டியிருக்கிறார். இதுக்கு எதிர்கட்சிகள்லாம் கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆளுநர் RN ரவி இந்த பிரச்சனையில செய்வது அடாவடித்தனம். எப்படின்னா, நீங்க யார் பெரியவர் அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு முன்னால உள்ள நீங்க காட்சி ஊடகம் எழுத்து ஊடகத்துல பூரா பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெரியதா, நாடாளுமன்றத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களா? இந்த கேள்வி விவாதத்துக்குள்ள வருது. நாடாளுமன்ற அமைப்பு தான் உயர்ந்ததுங்கிறாரு தன்கர். அதான் தன்கருக்கு நம்ம அரசியல் சட்டத்தை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் இந்தியா கூட்டணி ஆட்கள் 340 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் விற்குது. நான் உட்பட அதை படிச்சு முடிச்சிட்டேன். படிக்க வேண்டியவர் துணை ஜனாதிபதி தான். அதுல அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த 142 விதி என்பதன் மூலம் அதிகாரங்கள் யாருக்கு எந்த வகையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமா விளக்கங்கள் கொடுத்த பின்பும் கூட இவர் போய் RN ரவி போய் அவரை சந்திச்சு RN ரவிய அவரு நீ போ நான் துவக்கி வைக்கிறேன்னு சொன்னா இவங்க 2 பேர் மேலையும் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் ஜனாதிபதி தான். நம்மளுக்கு இந்தியாவினுடைய துரதிருஷ்டம் என்னன்னா, பிஜேபி செய்தால் சரியாக இருக்கும் என்று நினைப்பவர் ஜனாதிபதி. துணை ஜனாதிபதி என்னை விட மேலானவர் என்று நினைக்கக்கூடியவர் ஜனாதிபதி. துணை ஜனாதிபதியை நம்ம கமலாலயத்துல போய் பார்க்கிற மாதிரி அல்லது RSS அலுவலகத்துல போய் பார்க்கிற மாதிரி RN ரவி போய் பார்க்கலாம் என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி. நீங்க சட்டமாக்கிட்டீங்க. சட்டமாக்கிட்டு நீங்க சட்டமாக்கினதை வச்சு 9ஆம் தேதி நீங்க ஒரு 3 பெண்டிங் பேப்பருக்கு சைன் பண்றீங்க. நீங்க 6 மாசமோ 4 மாசமோ பெண்டிங் வச்சிருந்த ஃபைலுக்கு நீதித்துறையிலிருந்து தீர்ப்பு வந்த பிறகு 9ஆம் தேதி கையெழுத்திட்டு 2 சட்டம் வெளியில வருது. அப்போ உங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு.
அரசியலமைப்பு சட்டத்தின்படி, புதிய திருத்த சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே கவர்னர் கூட்டத்துக்கு எல்லா வைஸ் சான்சலரும் போனாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சிஎம் கூட்டுறாரு. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தான் வேந்தர். வேந்தர் கூட்டுற கூட்டத்துக்கு வைஸ் சான்சலர் போகணும். இதான் டெமோக்ரசி, இதான் அரசியலமைப்பு சட்டம். ரிட்டையர்ட் ஆன பழைய ஹெட்மாஸ்டர் ஒரு ஸ்கூல்ல மீட்டிங் போட்டா எப்படி இருக்கும்? அல்லது சஸ்பென்ஷன் ஆன ஒரு HM வச்சு அந்த கல்வித்துறை கூட்டத்தை நடத்தினா எப்படி இருக்கும்? பதவி பறிக்கப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியரை ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்க அனுபவிப்போமா? இப்போத்த உத்தரவின்படி வேந்தர் முதல்வர் வேந்தர் கூட்டின கூட்டத்துக்கு வைஸ் சான்சலர் போயிருக்காங்க. அந்த வைஸ் சான்சலர் போயிருக்கக்கூடிய கூட்டம் ஜனநாயகமானது, சட்டபூர்வமானது. அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசினுடைய துணை ஜனாதிபதியை வைத்து துவக்கலாம் என்று நினைப்பது சட்ட விரோதம். எல்லா எதிர்கட்சிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, 25ஆம் தேதி ஆளுநரை வெளியேறு என்கின்ற போராட்டம் முற்றுகையாக சென்னையில் நடக்க போகுது. டெல்லி நம்ம ஊட்டியில திராவிடர் கழகம் இதை அனுமதிக்க முடியாதுன்னு மறியல் வச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வராததுக்கு முன்னால நான் துவக்கி வைக்கிறேன்னு சொன்ன துணை ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு போன நம்முடைய பிரதமர் திரும்பி வந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவர் திரும்பி வந்திருக்கிறாரு. இந்த சூழலில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது 2 பேர் கையில இருக்கு. ஒன்னு, ஜனாதிபதி துணை ஜனாதிபதியை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பக்கூடாது. சட்டபூர்வமாக சட்டவிரோதமாக கவர்னர் கூட்டுவார் என்று சொன்னால் கவர்னர் சட்டவிரோதமாக கூட்டுகிறார் என்பதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. உடனடியாக வைஸ் சான்சலர்களுக்கு அங்கே நீங்கள் போகக்கூடாது என்ற உத்தரவை வேந்தர் என்ற முறையில தமிழகத்தினுடைய முதல்வர் கொடுக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அந்த மாதிரி ஜனநாயக விரோத கூட்டத்திற்கு யாரையும் பயன்படுத்தலாம் என்ற நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆளுநருடைய நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு மேல இவரை இங்க அனுமதிக்க கூடாது என்ற போராட்டம் வருவதனால 2 நாட்களுக்கு முன்பு டெல்லியில அந்த கருத்தை கையில எடுத்துட்டாங்க. RN ரவி மாற்றப்பட வேண்டுமான்னு பட்டியல் கூட வாங்கி வச்சிருக்காங்க. உடனடியாய் அவரை இந்த தமிழகத்தினுடைய ஆளுநரில் இருந்து வெளியேற்றுவதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறந்த வழியாக இருக்க முடியும். கல்வி மற்றும் தொழில் சார்ந்த விவாதங்கள் நடக்க உள்ளது. அது சம்பந்தமாக பலர் பேசுறாங்க. இதுக்கு தானே கவர்னர் போறாரு. அது தடை செய்யவே முடியாது. ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் போறது தடை செய்ய முடியாது. நியமிக்கிறது மட்டும்தானே இவங்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குறாங்க துணைவேந்தரை. இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம், இந்த மாதிரி கருத்தரங்கம், பட்டமளிப்பு விழா இதுலலாம் கலந்து கொள்ளலாம் அவரு அப்படிங்கிறாங்களே. இல்ல, நீங்க தமிழ்நாட்டினுடைய வைஸ் சான்சலருக்கும் வேந்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டை புதிய கல்விக் கொள்கை வந்ததுக்கு அப்புறம் ஒரே திசையில பயணிக்கல. அநேகமா பட்டமளிப்பு விழாவில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த துறை கல்வி அமைச்சர் இருப்பாரு, கவர்னர் இருப்பாரு, அந்த நிகழ்ச்சி நடக்கும். சில நேரங்களில் அது முற்று அது ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போய் ஒண்ணு கவர்னர் நடத்துற விழாவுக்கு மந்திரி போக மாட்டார். பொன்முடி இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் கோவில் செழியன் வந்ததுக்கு அப்புறம் பட்டமளிப்பு விழா அவ்வளவா இல்ல. இப்ப 27ஆம் தேதி சில இடங்கள்ல பட்டமளிப்பு விழா, அதுக்கு கவர்னர் போறதில்ல. இப்போ ஆளுநர் செய்யக்கூடிய இந்த கூட்டத்துல அவருக்கு அதிகாரம் இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு விவாதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஆளுநருக்கு ஏற்கனவே அவரை அனுமதிப்பது என்பது தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவு. ஏற்கனவே உள்ள ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்ட்ல அவர் கவர்னரை பயன்படுத்தி கொண்டோம். எப்ப கவர்னர் வேண்டாம் என்று சொன்னோம்? மந்திரிக்கும் மற்றவர்களுக்கும் எதிர்ப்பா கவர்னர் செயல்படும் போது. அப்போ நம்ம 2 பேருக்கு இடையில பிரிவு வந்ததுனால அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்க கல்லூரிக்குள்ள போய் நீங்க பேசும்போது பேசுகின்ற விதத்துல எது வரணும்? ஜெய் ஸ்ரீராம் என்பது வரக்கூடாது. ஆனால் இவர் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைக்கக்கூடிய சூழல்ல அரசியலமைப்பு சட்டமா சனாதனமா என்று கேட்டா சனாதனத்திற்கான குரல் தான் ஜெய் ஸ்ரீராம். அப்ப சனாதனவாதியாக ஒரு கவர்னர் இருந்தாலும் சரி, ஜனாதிபதி இருந்தாலும் சரி, மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கின்ற, அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கின்ற தமிழகம் அதை ஏற்காது. ஒரே கருத்தரங்கத்துல அப்படி ஒரு மோசமான அணுகுமுறை அவர் கடைபிடிப்பார் என்பதற்காகத்தான் அவர் அனுமதி இல்லை என்று சொல்றோம். இன்னொன்னு, அவரே சம்பந்தப்பட்ட முதல்வரை கூப்பிட்டு அவர் ஒரு முயற்சி எடுத்திருந்தாருன்னா நீங்க சொல்ற கேள்வி சரியா இருந்திருக்கும்.
கவர்னர் கூட்டுறாரு, முதல்வர் வராரு, மக்களுக்கான கல்வியை நம்ம போதிக்கலாம்னு சொன்னா அது ஜனநாயகம். ஆனா நீங்க கூட்டுற கல்வி வளாகத்திற்குள்ள நீங்களே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும்போது மாநிலத்தை எதிர்த்து பேசுகின்ற, தமிழகத்துக்கு மரியாதை கொடுக்காத துணை ஜனாதிபதியை அழைத்து வைத்து துவக்குவேன் என்பது மூன்றாம் நிலை அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய பணி. அவருடைய துணை ஜனாதிபதியை பற்றி ஆங்கில பத்திரிகைகள்ல போட்டு மோசமா எழுத ஆரம்பிச்சுட்டான். ஜனதாதளத்தில் அவர் செயல்பட்ட விதம், காங்கிரஸில் அவர் செயல்பட்ட விதம், கவர்னராக அவர் வெஸ்ட் பெங்கால்ல செயல்பட்ட விதம், இவை அனைத்தும் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இப்ப அவருக்கு ஜனாதிபதி பதவியின் மீது ஆசை, அதை நோக்கிய பயணத்திற்கு RSSக்கு விசுவாசமாக செயல்படுகிறார், தான் வல்லவன் என்று காட்டிக்கொள்கிறார். அதை அனுமதிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆகவே அவரோ துணை ஜனாதிபதியோ வருகின்ற கூட்டம் சட்டவிரோதமான கூட்டம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். அந்த கூட்டத்திற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் சரியான முடிவா இருக்க முடியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.